இன்று சோதனைகளை ஜெயங்கொள்வதற்கான விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். ஜோசன் வம்சத்தில் ஒன்றாக பயணித்த 2 வியாபாரிகள் இருந்தனர். இந்த 2 வியாபாரிகளும் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டிருந்தனர். ஒருவர் எப்பொழுதும் குறை கூறுவார், ஆனால் மற்றவரோ நம்பிக்கையுடன் இருந்தார். நம்பிக்கை கொண்டிருக்கும் அந்த வியாபாரி அவருக்கு என்ன சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டாலும் ஒருபோதும் குறை கூற மாட்டார். இருவருமே வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டிருந்ததால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக இணைந்தனர். ஒரு கோடை காலத்தின் சூடான நாளிலே அவர்கள் மிகவும் உயரமான மலையில் ஏற வேண்டியிருந்தது. அங்கு கார்கள் இருந்திருந்தால் அவர்களால் மலைக்கு மேலே காரில் சென்றிருக்க முடியும். ஆனால் அப்பொழுது கார்கள் ஏதும் இல்லாததால் அவர்கள் அதில் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. எப்பொழுதும் குறை கூறும் அந்த வியாபாரி, ஐயோ, இந்த வெப்பமான வானிலையால் நான் மிகவும் வியர்த்துவிட்டேன். நிஜமாகவே நாம் இந்த மலையில் ஏற வேண்டுமா என்று சொன்னார். அவர் மலையின் மறுபக்கத்தில் இருக்கும் கிராமத்திற்கு செல்வதை குறித்து குறை கூறினார். இருந்தாலும் நம்பிக்கை கொண்டிருக்கும் அவரோ அதை அவ்வாறு பார்க்கவில்லை. நண்பரே, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? இந்த வெப்பமான வானிலையில் அந்த கிராமத்திலே பொருட்களை விற்பனை செய்வதற்காக எந்த வியாபாரியுமே இந்த மலையை கடந்து சென்றிருக்க மாட்டார்கள். நாம் அங்கு சென்றால் நாம் சுமந்து கொண்டு செல்லும் அனைத்தையும் விற்க முடியும். இந்த வானிலை நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? இருவரின் கண்ணோட்டத்தில் அத்தகைய வித்தியாசம் இருந்தது. ஒருவர் வலியையும் கஷ்டங்களையும் பற்றி நினைத்தார். ஆனால் மற்றவரோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்ட பின் வருகிற பலன்களை பற்றி நினைத்தார். இந்த 2 வியாபாரிகளை பற்றி நான் உங்களிடம் குறிப்பிடுவதற்கான காரணம், நமது அன்பான சியோன் உறுப்பினர்கள் அனைவரும் விசுவாச பாதையில் கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். இயேசு இதை பற்றி தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வழங்கினார். இயேசுவின் சீஷராக விரும்புகிறவர்கள் எதை சுமக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்றாதவர்கள் சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை. ஆனாலும் தங்கள் வாழ்க்கையில் சிலுவை என்னும் ஒன்றை அவர்கள் சந்திப்பார்கள். நமக்கு பல்வேறு வகையான சிலுவைகள் கொடுக்கப்படும் போது அப்பொழுது நாம் இந்த சிலுவையினால்தான் நான் வேதனையிலும் போராட்டத்திலும் இருக்கின்றேன் என்று சொல்லி குறை கூறினால் நாம் தோல்வியடைந்து விடுவோம். இருப்பினும் துன்பத்திற்கு பிறகு வரும் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பற்றி சிந்திப்பவர்கள் ஒருபோதும் அதுபோன்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்போதுமே அடுத்து என்ன வரும் என்று சிந்தித்து புன்னகைப்பார்கள். நமக்காக பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. மேலும் தேவன் நம்மை பரலோகத்தில் ராஜ ஆசாரியராக்குவார். அவர் நம்மிடம், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வதை குறித்து கற்பனை செய்து பாருங்கள். குறுகிய காலத்திற்கு பிறகு நாம் இவ்வுலகை விட்டு போக வேண்டியிருப்பதால் நாம் ஒரு சிறிய அறையிலோ அல்லது ஒரு பெரிய மாளிகையிலோ வாழ்ந்தாலும் அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவைகள் நாம் வெறுமனே கடந்து செல்லும் இடங்களாகும். மற்றவர்கள் அலைந்து திரிபவர்களைப் போல வாழும்போது பயணிகளைப் போல வாழும் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நாளைய தினம் வீட்டை விட்டு வெளியேறும் பயணிகளுக்கு போர்வை மெலிதாக இருந்தாலும், ஆடம்பரமானது அலங்காரமாக இருந்தாலும், வால்பேப்பர் சாதாரணமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஏனென்றால் அவர்கள் நாளைய தினத்தில் புறப்பட இருக்கிறார்கள். ஆனால்
அலைந்து திரிபவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒருவர் இந்த பூமியை தங்கள் நித்திய வாசஸ்தலமாக நினைத்தால் அவர்கள் எல்லாவற்றையும் பற்றி குறை கூறுவார்கள். என்னுடைய வீட்டைக் காட்டிலும் அவருடைய வீடு நன்றாக இருக்கிறதே, என்னுடைய நிலையைக் காட்டிலும் அவருடைய நிலை சிறப்பாக இருக்கிறதே. அவர்கள் எப்போதுமே ஒப்பிட்டு பார்ப்பதால் அவர்களால் இவ்வுலகிலும் விசுவாசத்திலும் வெற்றி பெறவே முடியாது. எனவே நாம் நம்பிக்கையுள்ள விசுவாசத்தைக் கொண்டிருக்க வேண்டும். இரவு கடந்த பின்பு விடியற்காலம் எழும்புகிறது அல்லவா? குளிர்காலம் கடந்த பின்பு வெதுவெதுப்பான வசந்த காலம் திரும்புகிறது அல்லவா? நாம் மஞ்சள் நிற பூக்கள், செர்ரி பூக்கள் மற்றும் வசந்த காலத்தின் பூக்களை பார்க்கும்போது, ஆஹா, நேற்று முன்தினம்தான் பனி பெய்தது போல் இருந்தது, ஆனால் ஏற்கனவே மீண்டும் வசந்த காலம் வந்துவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். அன்பர்களே, நம் வாழ்வில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று எதுவுமே இல்லை. இந்த பூமியில் நமது வாழ்க்கையானது வரையறுக்கப்பட்டுள்ளது. அது நித்தியமானது அல்ல. இந்த பூமியில் தங்களுடைய நேரத்தை ஒரு பயணியாக கருதுபவர்கள் எதை பற்றியும் குறை கூற மாட்டார்கள். வால்பேப்பர் மோசமானதாக இருப்பதால் குறை கூற வேண்டிய அவசியமில்லை. நாளை காலை அவர் வீட்டை விட்டு வெளியேறுவார். அது அவர் என்றென்றும் வாழப்போகும் இடம் இல்லை அல்லவா? குறை கூறுபவர்கள் தற்போதைய கஷ்டங்களை குறித்து மட்டுமே சிந்திக்கிறார்கள். இது போன்ற கடினமான சூழ்நிலையை நான் மீண்டும் சமாளிக்க வேண்டுமா? ஆனாலும் நம்பிக்கையோடு இருந்த அந்த வியாபாரி அப்படி நினைக்கவில்லை. அனைவருக்கும் கடினமாக இருக்கும் இந்த மலையில் நான் ஏறினால் அந்த கிராமத்தில் இருக்கும் ஜனங்கள் எனது பொருட்கள் அனைத்தையும் வாங்குவார்கள். அன்பர்களே, இந்த மனப்பான்மையோடு மலையில் ஏறினால் அது கடினமாக இருக்காது. இன்று இதை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆரம்பகால சபையின் காலத்தில் சவால்களை ஜெயங்கொள்வதற்கு அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள்? அப்போஸ்தலர் பவுல் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டார். ஆனால் தனக்கு ஜீவ கிரீடம் வழங்கப்படும் என்று அவர் விசுவாசித்தார். ஆகையால் தங்கள் பந்தயத்தில் வைராக்கியத்தோடு ஓடிய ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்களின் உதாரணங்களை நாம் வெறும் படிப்பது மட்டுமல்லாமல் மெய்யாகவே அவர்கள் இவ்வகையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு செல்வோம். மாம்சத்தின்படி வாழ்பவர்கள் இந்த பூமியை தங்கள் நித்திய வாசஸ்தலமாக பார்க்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்நியர்களின் கண்ணோட்டத்திலிருந்து தங்கள் வாழ்க்கையை பார்ப்பதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்கள் உலக பிரகாரமான முறையில் நடந்து கொண்டு அந்த கண்ணோட்டத்தில் சூழ்நிலைகளை விளக்கினால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். மீண்டும் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை என்னவாக இருக்கிறது? மரணம். அந்த பாதையை பின்பற்றுபவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை நம் மனது மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? அது நம்மை தேவனுக்கு பகைவர்களாக மாற்றுகிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்பதற்கு முன் ஒருபோதும் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
அப்படிப்பட்டவர்களால் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. 절대로 기쁘시게 할 수 없습니다. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனல்ல. 누구든지 그리스도의 영이 없으면 그리스도의 사람이 아니라고 했습니다. பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, போதக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மலைகளும் தடைகளும் இருக்கின்றன. 틀림없이 언덕이 있고 장애물이 있고 우리를 힘들게 만드는 요소들이 분명히 있습니다. நாம் அவற்றை எதிர்கொள்ளும் போது நாம் எப்போது அங்கு சென்றடைவோம் என்று குறை கூறக்கூடாது. மாறாக நாம் பிரகாசமான எதிர்காலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். சில ஜனங்கள் பயணத்தின் முடிவில் இருக்கும் பரலோக பொக்கிஷங்களை எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடனே அந்த பாதையில் நடக்கிறார்கள். மற்றவர்களோ தற்போதைய துன்பத்தை மட்டுமே நினைத்து, ஐயோ, இது மிகவும் கடினமாக இருக்கிறது, நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். இறுதியில் அப்படிப்பட்டவர்கள் கைவிட்டு விடுவார்கள். இதுபோன்ற மனப்பான்மையோடு அவர்களால் ஒருபோதும் மேலே ஏறி உச்சத்தை அடைய முடியாது. மலையின் உச்சியில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். யார்தான் அந்த மலையில் ஏற மாட்டார்கள்? நடக்க முடியாதவர்களும் கூட அங்கே பறந்து செல்வார்கள். நம்மை பறக்க உதவி செய்யும் பலன் என்ன? பரலோகத்தாய் நமக்கு கொடுக்கும் பரலோக நம்பிக்கைதான் அந்த பலன் அல்லவா? நாம் சுவிசேஷ பாதையில் நடக்க வேண்டும் என்றாலும் அந்த மகிமையை பார்த்து, ஐயோ, இந்த வெப்பமான வானிலையில் அந்த மலையில் ஏறினால் எனக்கு வியர்வை கொட்டும் என்று நாம் சிந்திக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த மலைக்கு அப்பால் ஏராளமான ஜனங்கள் ஞான ஸ்நானம் பெற காத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்தால் அந்த படிகளானது கடினமாக இருக்காது. 13ஆம் வசனத்தை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. நாம் எதில் பங்கு கொள்ள வேண்டும்? கஷ்டங்களானது கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றுகிற எவரும் அனுபவம் செய்ய வேண்டிய ஒன்றாகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்னவாக இருக்கின்றது? ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நாம் இதுபோன்ற விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார். கஷ்டங்களை பார்த்து நான் இதை மீண்டும் தீர்க்க வேண்டுமா, இந்த பாரமான சுமையை என்னால் எப்படி சுமக்க முடியும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக, இந்த பாரமான சுமையை சுமப்பதன் வாயிலாக என்னால் அநேகரை இந்த பாதைக்கு வழிநடத்த முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் நம்மில் வெளிப்படும் மகிமையோடு ஒப்பிடுவதற்கு நமது தற்போதைய பாடுகளானது மதிப்புக்குரியவை அல்ல என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்கள் இதுபோன்ற விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை மேற்கொண்டனர். பவுல் 1 கொரிந்தியர் 40 அடியால் அடிக்கப்பட்டார். மிலாறுகளாலும் கற்களாலும் அடிக்கப்பட்டார். கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினார். ஆனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை எதனாலும் தடுக்க முடியாது. அவர் எதை பற்றி சிந்தித்தார்? அவர் எதிர்கால மகிமையை எதிர்நோக்கியிருந்தார். நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் விசுவாசம் தேவைப்படும் சூழ்நிலைகளில், பாதையின் இறுதியிலே பொக்கிஷங்கள் இருந்தாலும் என்னால் எப்படி மீண்டும் அந்த பாதையில் நடக்க முடியும் என்று சிந்திக்கிறோம்.
இந்த இரண்டு வகையான ஜனங்களுக்கு மத்தியில் சுவிசேஷ பணியை நிறைவேற்ற நாம் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை சிந்தித்திட வேண்டும். 항상 생각할 줄 아는 우리가 또 되어야 되겠습니다. எனவே தோல்வியடைந்தவர்கள் கஷ்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி எளிதில் சோர்வடைகிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு பிறகு வரக்கூடிய மகிமையை பற்றி சிந்திக்கிறார்கள். 쉽게 좌절해 버리지만 성공하는 사람은 고생과 수고 그 다음에 올 영광을 항상 생각하는 사람이랍니다. நமது சியோன் உறுப்பினர்கள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக தோல்வியடைந்தவர்களாக தோன்ற மாட்டார்கள் என்று நம்புகிறேன். சுவிசேஷத்திலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக வெற்றியாளர்களாக பெருமையோடு நிற்போமாக. 우리 모두가 꼭 되었으면 좋겠습니다. இதை பற்றி அப்போஸ்தலர் பவுலின் வரலாற்றில் சுருக்கமாக ஆராய்வோம். 그런 내용을 찾아보도록 하겠습니다. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். 의 말씀 함께 봅시다. அவர்கள் எபிரெயரா? நானும் எபிரெயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். 아브라함의 시냐 나도 그러하며 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 매도 수없이 맞고 여러 번 죽을 뻔하였으니 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5번 맞았으며 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். 지냈으며 அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுயதனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ளச்சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளையல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. 모든 교회를 위하여 염려하는 것이라. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? 누가 ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? 타지 않더냐. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 하리라 하고 있습니다. நாம் பார்க்கிறபடியே அப்போஸ்தலர் பவுல் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து 날마다 복음을 전파하는 일에 ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டாலும் கூட 헐벗기도 하고 தொடர்ச்சியாக தேவனுடைய ஜீவ வார்த்தையை ஜனங்களிடம் பகிர்ந்து கொண்டார். 이런 상황이었지만 끊임없이 하나님의 생명의 말씀을 전했습니다. ஏனென்றால் அவர்கள் ஜீவனின் வார்த்தையை பெறும்போது அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும். 그들에게 மேலும் அவர்கள் நரகத்திற்கு பதிலாக நித்திய பரலோக ராஜ்யம் செல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதை ஒரு பெரிய பொக்கிஷம் என்று பவுல் நினைத்தார். 그것이 이제 바울에게 있어서는 큰 보물과도 같은 일이었죠. சமையலறையில் போதக ஊழியர்களின் மனைவிகள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் சுவையான உணவை ஆயத்தம் செய்கிறார்கள். 항상 그 만난 음식들을 준비들을 많이 합니다. அதில் நிறைய வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். 날씨가 더울 때는 வெப்பமான வானிலையில் அடுப்புக்கு அருகில் நிற்பது மிகவும் சவாலானது. 하는 것 자체도 얼마나 그게 힘든 일인지 모릅니다. இருப்பினும் இந்த முயற்சிகளின் முடிவில் இழந்து போன பரலோக குடும்ப உறுப்பினர்கள் தந்தை தாயிடம் திரும்புவார்கள். 어머님 품으로 돌아오고 சுவிசேஷம் நிறைவடையும் அந்நாளில் நாம் தேவனுடைய ஆவிக்குரிய ரூபமாக மறுரூபமாகி பரலோகம் திரும்புவோம். 우리도 다 온전히 변화 있고 천국으로 고향을 향해서 돌아가리라 하는 இந்த நம்பிக்கையோடு போதக ஊழியர்களும் அவர்களுடைய மனைவிகளும் தங்கள் சொந்த மலைகளில் ஏறி விடாமுயற்சியுடன் வேலை செய்கிறார்கள். 목회자들 대로 각자의 앞에 있는 그 언덕과 그 높은 산을 향해서 계속 지금 오르고 있습니다. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களினால் ஒன்று குறைய 40 அடிகள் 5 தரம் அடிக்கப்படுவதை பவுல் சகித்துக் கொண்டார். அவர் குளிரிலும் நிர்வாணத்திலும் பசியிலும் இருந்தாலும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நிறுத்தவே இல்லை. 굶주리고 이런 속에서도 복음 전하는 일을 끊임없이 했습니다. இறுதியில் பவுல் என்ன சொன்னார்? 바울은 뭐라고 했습니까? இப்போது நான் செய்ய வேண்டியதை முடித்துவிட்டேன். நான் எனது கடமையை நிறைவு செய்தேன். 내려온 그 도리와 역할은 다 이제 마쳤다. இப்போது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 예비되어 있단 말이야. இதைதான் தேவன் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். 나는 그걸 நான் 믿고 அதை பார்த்தேன், அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். 열심히 다름질했단 말이야. தேவனுடைய வல்லமை எவ்வளவு அற்புதமானது! 많으신 분이십니까?
தேவன் தம்முடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மேலே இருக்கிற ஜலத்தையும் கீழே இருக்கும் ஜலத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினார். இருப்பினும் அறிவியல் கண்டுபிடிக்காத பல அம்சங்கள் இன்னும் அநேகம் இருக்கின்றன. 과학적인 어떤 인간이 발견 못한 어떤 분야와 부분들도 아직 너무 많습니다. இது மெய்யாகவே மர்மமானது. இந்த அற்புதங்களை செய்த தேவன் மனுகுலத்தின் இருதயங்களை தம்மிடம் திரும்பும்படி அழைக்கிறார். 하나님께서 창조하신 인류 인생의 그 심령을 하나님께로 돌이키는 것. தேவனுடைய கண்ணோட்டத்தில் இது மிகவும் எளிதான பணியாகும். 하나님의 입장에서는 말이죠. இருப்பினும் நம்முடைய கண்ணோட்டத்தில் அது நமக்கு கடினமாக இருப்பதைப் போல உணர்கிறோம். நமது சீயோன் உறுப்பினர்கள் அனைவரும் தேவனால் வழங்கப்பட்ட அந்த மகிமையான எதிர்காலத்தை எதிர்நோக்க வேண்டும். நான் எப்படி இந்த மலையை ஜெயிக்க முடியும் என்று சிந்திக்காதிருப்போமாக. மேலும் வலியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டாம். பவுல், பேதுரு மற்றும் ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்களைப் போலவே நாம் அதை ஜெயங்கொள்வதால் வரப்போகிற மகிமையிலும் ஆசீர்வாதங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த உலகமோ அவர்களுடைய விசுவாசத்திற்கு பாத்திரமாயிருக்கவில்லை என்று சொல்கிறது. அவர்களுடைய விசுவாசமானது கஷ்டங்களின் மீது மட்டுமே கவனம் செலுத்தவில்லை. தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை ஜெயங்கொண்ட பிறகு கிடைக்கும் மகிமையையும் ஆசீர்வாதங்களையும் மற்றும் வைரத்தை காட்டிலும் விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது தேவன் பிரியமாயிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த விசுவாச பாதைதான் தந்தையையும் தாயையும் பிரியப்படுத்துகிற பாதையாகும். இப்போதும் கூட அநேக உறுப்பினர்கள் விடாமுயற்சியுடனே இந்த பாதையில் நடக்கிறார்கள். இருந்தாலும் நாம் அனைவரும் நேர்மறையான விசுவாசத்தை கொண்டிருக்க மீண்டும் பிறந்தாக வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 6ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது எப்படிப்பட்ட காரியம்? தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினாலுண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். உங்கள் ரட்சிப்புக்காக பேழையை கட்டுங்கள் என்று நம்மிடம் சொல்லப்பட்டால் நாம் என்ன செய்வோம்? நாம் உடனே ஆமேன் என்று சொல்லி அதை கட்டத் தொடங்குவோமா? நம் விசுவாச வாழ்க்கையில் நாம் ஆமேன் என்று சொல்லி தொடர வேண்டும். இருப்பினும் நாம் எழுத்துக்களின் வாயிலாக மட்டுமே அனுபவிக்கும் நோவாவின் சூழ்நிலை நமக்கு கட்டளையிடப்பட்டிருந்தால் அது வித்தியாசமாக இருந்திருக்கும். பல உறுப்பினர்கள் அதை கடினமாக கருதுவார்கள். என்னால் எப்படி அதை செய்ய முடியும் போன்ற கவலையான எண்ணங்கள் எழும்பக்கூடும். 10 ஒற்றர்களும் அதுபோன்றுதான் நினைத்தார்கள். அனுபவம் இல்லாத இஸ்ரவேலின் சேனைகளை கொண்டு என்னால் எப்படி எரிகோவின் மாபெரும் கோட்டையை கைப்பற்ற முடியும்? அவர்கள் கவனித்தவற்றின் அடிப்படையில் அது சாத்தியமற்றது என்று அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்துவிட்டார்கள். தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நமக்கு முன்னால் இருக்கும் கஷ்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டாம் மற்றும் அனைத்து செயல்களை தவிர்க்கக்கூடாது. அதற்கு பின்னால் நம் தந்தையும் தாயும் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றிலும் நமக்கு உதவுகிறார்கள். உலகத்தின் முடிவு வரை தேவன் நமக்கு உதவுவதாக வாக்குத்தத்தம் செய்திருப்பதால் தேவன் நம்மை தவிர்ப்பாரா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நோவாவை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்த்தாலே போதும். நோவாவின் காலத்து ஜனங்களிடம் பேழையை கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் யாரும் எளிதாக பின்பற்றியிருக்க மாட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். நோவாவைப் போல விசுவாசம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்பதால் தேவன் நோவாவிடம் கேட்டார் அல்லவா? நாம் தொடர்ந்து 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பார் என்பதை மோசே அறிந்திருந்ததால் மோசே தவறாக நடத்தப்படுவதையே தேர்ந்தெடுத்தார்.
그 가나안 땅. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேசத்தை கொடுப்பார் என்று அவர் விசுவாசித்ததால் 진행했기 때문에 அவர் எகிப்தில் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவர்களோடு துன்பப்படுவதையே அதிக சந்தோஷமாக கண்டார். 잠시 잠깐 고난 받기를 오히려 더 기뻐하고 즐거워했다고 했습니다. 26ஆம் வசனம். இனிவரும் அவர் எதன் மேல் நோக்கமாயிருந்தார்? பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். 상주심을 바라봄이라고 했습니다. நாம் அந்த மலையில் ஏறியவுடன் நமக்கு முன்பாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களும் பொக்கிஷங்களும் வெளிப்படும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். 뭐 말로 형언할 수 없는 இறுதியாக இப்படிப்பட்ட காரியங்களை முன்னமே பார்க்கும் விசுவாசத்தோடு நாம் சுவிசேஷ பணியை மேற்கொள்ள வேண்டும். 결국 그런 것을 먼저 내다볼 줄 아는 이런 믿음을 가지고 복음을 능히 또 감당할 수 있는 우리가 되어야 되겠습니다. நமது சுவிசேஷத்தை தவிர வேறு எந்த சுவிசேஷமும் உலகை ரட்சிக்க முடியாது. எனவே இந்த பணியை யார் செய்ய வேண்டும்? நாமே அதை செய்ய வேண்டும். வேலையை நினைத்து புலம்பவும் நம்மால் எப்படி இதை அடைய முடியும் என்று நினைத்து பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் சத்தியத்தை பெற்றபோது அந்த பாதையில் ஓரிரண்டு பேர் மட்டுமே நடந்திருக்கலாம். இருப்பினும் விரைவில் அதிகமான ஜனங்கள் அந்த பாதையில் நடக்கிறார்கள். தேவன் அவர்களை அனுப்பினார். உலகில் உள்ள மற்றவர்களை ஒப்பிடும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியானது செங்குத்தான மலை போன்று தோன்றக்கூடும். ஆனால் அவர்கள் தங்கள் மலையில் ஏறினாலும் கூட அவர்களுக்கு எதுவுமே இருக்காது. நம்முடைய மலையை பொறுத்தவரை நாம் அதை கடந்தால் என்ன நடக்கும்? தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. சந்தோஷமானது நித்தியமானதாக இருக்கும். அத்தகைய உலகம் நமக்கு வாக்களிக்கப்பட்டது அல்லவா? 40 வருட பயணத்தின் போது 10 புத்தர்களோடு சேர்ந்து முறுமுறுத்த 6 லட்சம் இஸ்ரவேலர்களும் ஏன் அழிந்து போனார்கள்? ஏனென்றால் அவர்கள் கானானை பற்றிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்துவிட்டார்கள். எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தாய் எப்போதும் நமக்கு பரலோக நம்பிக்கை இருக்கிறதல்லவா, பரலோக ராஜ்யம் நமக்காக காத்திருக்கிறது அல்லவா என்று சொல்வார். இந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. நாம் பரலோகத்தை நினைக்கும் போது இந்த பூமியின் காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வாழ்ந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டு வாழ்ந்தாலும் நேரமானது கடந்து செல்கின்றது. எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாரா, சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. உலகம் என்னவாக இல்லை, அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்களுடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் இந்த உலகத்தை மட்டுமே பார்த்திருந்தால் அவர்களுக்கு இது போன்ற விசுவாசம் இருந்திருக்காது. மலைக்கு அப்பால் தேவன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பரலோக பொக்கிஷத்தை அவர்கள் பார்த்ததினால் அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டிருந்தார்கள். பாதை செங்குத்தானதாக இருந்தாலும் அது கடினமானதல்ல. ஏனென்றால் நம் நம்பிக்கையானது அங்குதான் இருக்கிறது.
நாம் எதை சந்தித்தாலும் சரி, முறுமுறுக்கும் வியாபாரியைப் போல குறை கூறி விசுவாச பாதையில் நடப்பதைக் காட்டிலும் 불평하는 상인과 같이 늘 불평으로 일관하는 믿음의 길을 걸을 것이 아니라 நம் கண்களை எப்பொழுதும் தேவன் நமக்காக ஆயத்தம் செய்துள்ள மகிமையின் மீது வைத்து நம்மால் மலையை ஏற முடியும் என்று விசுவாசிக்கிறேன். 아무렇지 않게 올라갈 수 있는 그런 언덕길이 좀 되었으면 좋겠다는 생각이 듭니다. நீங்கள் செய்யும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாகும். 복받는 일들이고 세계를 살리는 일들이고 நீங்கள் உலகை ரட்சித்து இருளை ஒளியாக மாற்றுகிறீர்கள். இப்படிப்பட்ட சிறந்த பணியை செய்கிறவர்கள் குறை கூற தேவையில்லை. 불평이 필요가 없습니다. குன்றுகளும் இடரல் கற்களும் தடைகளும் இருக்கும். 또 돌뿌리도 있고 장애물도 틀림없이 있습니다. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் போதெல்லாம் முறுமுறுப்பதை விட இவைகளையெல்லாம் சகித்த பின்பு 그런 모든 과정을 다 겪고 나면 மரணமும் துக்கமும் வலியும் இல்லாத மகிமையான உலகில் நம்மை என்றென்றும் அரசாளும்படி 또 아픈 것이 없는 영화로운 세계 தந்தையும் தாயும் அனுமதிப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றிக் கொள்வோமாக. 그 약속을 끝까지 굳게 부여잡고 எனவே இந்த வருடத்தில் அனைத்து சியோன்களும் புதிய எருசலேமான பரலோகத் தாய்க்கு சுவிசேஷத்தின் நிறைவின் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். 만들어 가도록 합시다. பரிசுத்த ஆவியின் காலத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரது முதல் வருகையைக் காட்டிலும் இப்பொழுது 7 மடங்கு வலிமையான பரிசுத்த ஆவியின் ஒளியை பெறுகிறோம். 자녀들입니다. 7இல் ஒரு பங்கு பெற்றவர்களும் கூட இவ்வுலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அழகான விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள். 세상이 못할 이런 아름다운 삶을 살았는데 நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களையும் கிருபையையும் பெற்றிருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் ஏன் இவ்வளவு ஆழமற்றதாக இருக்கிறது 왜 그렇게 என்று அவர்கள் நம்மிடம் சொன்னால் என்னாகும்? இது போன்று கேட்பதை நாம் தவிர்க்க வேண்டுமல்லவா? 하지 않겠습니까? வலியானது தற்காலிகமானது. வரவிருக்கும் உலகத்தை நினைக்கும் போதெல்லாம் நாம் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். 행복하고 황홀합니다. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்மால் பரலோக தந்தைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து பரலோக தாயை பெருமைப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். 우리 시골의 자녀들 இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 말씀 마칩니다. மிக்க நன்றி.